இந்த பட்ஸ் ப்ரோ 2 இதா? ஆமாம். இதா? எஸ். இது இந்த கலர் செம்மையாக இருக்கியாண்ணா. புதுசுல கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, திருப்பி இதே மாதிரி ஆகிடும். கேஸ் வாங்கி போடணும். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா பட்ஸ் ப்ரோ. எங்ககிட்ட நிறைய பட்ஸ் இருக்கு போலுங்க. பிக்சல் பட்ஸ் ஏ இருக்கு, பட்ஸ் ப்ரோ 2 இருக்கு, பட்ஸ் ப்ரோவும் இருக்கு. பட்ஸ் ப்ரோவில் வந்து நீ ஆனால் வச்சிருக்க கலர் செம்மையாக இருக்கு. ப்ளூ கலர், நீலா கலர். அழகா. ஐ மீன் பிக்சல் ஈகோசிஸ்டம்ங்க. அப்படியா? என்கிட்ட எப்படி இருக்கு இது எல்லாம் சேர்ந்து? அதாவது ஃபோனு, வாட்ச், பட்டு எல்லாமே அந்த சிங்க்ல இருக்குண்ணா. எல்லாமே ஆக்சுவலாக பட் வந்து உனக்கு வாட்ச்லையும் பேரடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பட்டு மட்டும் இல்லை, நான் இதில் என்னெல்லாம் ப்ளூடூத்ல பேர் பண்ணியிருக்கேனோ அது எல்லாமே இதில் பேர் ஆகிடும். நான் தனியாலாம் பண்ணல, அது எல்லாமே ஆல்ரெடி பேர்ல தான் இருக்கு. அதான் ஒரே ஜாலி தான், ரொம்ப குஷியா இருக்கு. குஷிலா டு டு மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ் இதுல இருக்கு. சரி விடு. சரி, இது வியர் பண்ணி யூஸ் பண்ணி பாத்தியா? ஆமா, நான் ரெகுலரா இப்போ இதான் யூஸ் பண்றேன். எப்படி இருக்கு? தாறுமாறு. நான் வந்து நாட் பட்ஸ் 3 ப்ரோ, பட்ஸ் ப்ரோ 2, அதான் OnePlus பட்ஸ் ப்ரோ 3 2 அது 2 பட்ஸ் ப்ரோ 2, ரியல்மி பட்ஸ் ஏர் சவுண்ட் ப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இவங்கிட்ட வந்தேன். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அது எல்லாத்துலயும் ஹைரஸ் இருக்கு, அந்த பேஸ் பூஸ்ட் இருக்கு, இது இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏஞ்சு கூட இதோட அதில் தான் இருக்கிற மாதிரி காட்டும். இதில் தான் நல்லா இருக்கு. இவர் சொல்லுவார்ல டிரான்ஸ்பரன்சி மோடுன்னு, ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்குது. இவர் சொல்கிறதே தான். நான் போட்டேன்னா நான் அப்படியே இருப்பேன், நான் கழட்டவே மாட்டேன். இதெல்லாம் போட்டேன்னா எங்கே வெளில போனாலும் மாட்டிகிட்டே தான் இருப்பேன். எனக்கு வேணும்னும் போது நான் மாற்றிப்பேன். அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? என்னங்க கூகுள் அசிஸ்டன்ட் மொத்த பட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் கூகுள் அசிஸ்டண்ட்டே இல்லை. இதில் யூஸ் பண்ணி பாருங்க. கரெக்ட். இதில் அந்த டாப் டு ஸ்பீக்லாம் வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. கூகுள் அசிஸ்டன்ட் என்னங்க ஸ்பீச் டிடெக்ஷன், நெட் ட்ராக்கிங் கிடையாது. அதுதான் பிரச்சனை. ப்ரோ சீரிஸ் அந்த ப்ரோ 2 அதுல இருந்தா வந்தது போல. ப்ரோ 2 எப்படின்னா இப்படி பண்ணா கால் அட்டன் ஆகும், இப்படி பண்ணா கட் ஆகும். நல்லா இருந்தா இன்னும் நல்லா தான் இருக்கும். ஓகே, பட் பரவாயில்ல. இப்போதைக்கு இந்த பட்ஸ் வந்து நம்ம ஊர்ல வந்து ஆஃபர் டைம்ல 8K 7500 கிடைக்குது. 7K க்கு ஒர்த்தா அப்படி கேக்கும்போது சாலிடா 8K க்கு வருங்க. நீங்க 1200 இருந்து SBI கார்டு ஆஃபர் 6.8 க்கு வாங்கலாம். இப்பவே வந்தது சேல்ல, லாஸ்ட் சேல்ல. அதான் 6.8 க்கு கிரேசி தான், தாராளமா வாங்கலாம். ஐயோ, அதே அதுல இந்த ஸ்பீச் டிடெக்ஷன். ஆமா சூப்பரா இருக்கு. அதாவது அடாப்டிவ் மோட்னு ஒன்னு இருக்கும். அப்ப என்ன ஆகும், ANC குள்ள போகும் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி, டிரான்ஸ்பரன்சி குள்ளயும் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி போகும். மியூசிக்கும் பாஸ் ஆயிடும். ஆமா, அது வந்து இப்போ திடீர்னு நான் இருக்கும்போது பட்டுன்னு திடீர்னு நம்ம ஏதாவது ஒர்க்ல இருக்கும்போது யாராவது வந்து பேசுவாங்க, நம்ம பாட்டு கேட்டுட்டு இருப்போம். பட்டுன்னு அவசரத்துல என்ன பண்றதுன்னும் போது நம்ம பட்டன் பேசுனது ஆஃப் ஆயிடும். அது என்ன பண்ண தெரியுமா, பாட்டை பாஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரன்சி. அது மட்டும் இல்லாம ஹெல்மெட் போட்டுட்டு இருக்க டைம்ல நல்லா யூஸ் ஆகுது. நான் என்ன சொல்றது, எனக்கு நிஜமாலே ரொம்ப எனக்கு இதுல வந்து ஃபீச்சர்ஸ்ன்னு இப்போ இதுக்கு ஃபீச்சர்ஸ் என்னங்கன்னு கேட்டால் எதுவுமே சொல்ல முடியாது. பட்ஸுங்க நல்லா இது AAC SBC இருக்கு, குவாலிட்டி நல்ல குவாலிட்டி, பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே வரும். சார்ஜிங் ஸ்பீடும் நல்லா தான் இருக்குது, ரொம்ப அப்படியே ஸ்லோவாலாம் இருக்காது. நீங்கள் போடுறதும் தெரியாது, எடுக்கிறதும் தெரியாது. ஃபார்ம் ஃபேக்டர் சொல்லவே வேணாம். அவ்வளோதான். இதில் ஃபீச்சர்ஸ்னால் இவ்வளோதான் சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லை, நீ சும்மா ஆப் டூர் கொடு. ஆப் பிக்சலுக்கு எதுக்குங்க நான் ஆப் ஏற்றணும்? சரி, யூ நோ வாட் இஸ் திஸ்? சரி, விடு வீடியோல அடிப்பாங்க வேணாம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். பாருங்க, எடுத்தோடனே இங்க யார் இருக்கா? பட்ஸுக்கு பேரை பாருங்க, சின்னவன் பட்ஸ் ப்ரோ. ஐயோ, வாட்சுக்கு நான் வந்து முனிசாமின்னு வச்சிருந்தேன். ரீசெட் ஆனதுனால திருப்பி பழைய பேருக்கு போயிடுச்சு. ஏன் ரீசெட் ஆச்சு? அதான் சொன்னல, அந்த பேரிங் இஷ்யூல வந்துட்டு இருக்கும்போது, அதனால முனுசாமி. இன்னும் நைஸ் நேம். போன் பேர் தெரியுமா? நாட்டுக்கட்டை. இதுதான் பிக்சல் நாட்டுக்கட்டை பில்ட் 69. ஓகே, இப்போ ஆக்சுவலாக பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடுச்சுன்னா டிரான்ஸ்பரன்சி போயிடுச்சு. நான் என்னக்கு சொல்றது, இதுல எல்லாமே நல்லா இருக்குங்க. இதான் ஆப் டூர். அந்த இது பார்த்துருப்பியே, இது ஹியரிங் வெல்னஸ் பாரு. ஓ, நீ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிருக்கேன்னு வருது. லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 94% ஆஃப் எக்ஸ்போஷர். ப்ளஸ் இதுல கால்ஸ் வந்து நான் ரொம்ப பேசுவேன். கால் சூப்பரா இருக்கும், எந்நேரமும் காதுலயே தான் இருக்கும். இது கருமம். இது அதான் நான் சொல்றேன்ல, இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண பட்ஸ்லாம் சொன்னால, அதெல்லாம் யூஸ் பண்ணா அது அன்கம்ஃபர்டபுளா ஒரு மூமெண்ட்ல இருக்குன்றதுக்காக கழட்டி மாட்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன். அது வாணா, நான் தான் ஆஃப் பண்ணிட்டேன். டார்ச்சர் பண்ணவா, சும்மா ஆனாம இது பண்ணிடுது. இல்ல போதும் நீ கேட்டு கிழிச்சது போதும் விடு. அதனால தான் ஆஃப் பண்ணி விட்டேன். இல்ல, இதுல இது இன்னும் நல்லா இருக்கும்டா. டச் கண்ட்ரோல்ஸோட சவுண்ட் போனோம்னு வை, ஈக்குவலைசர், அப்புறம் இங்க இருக்கு கான்வர்சேஷன் டிடெக்ஷன். இப்போ அது ஆன் பண்ணி இருக்கு. ஸோ நான் பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிடும். அதோட இயர் டிப் சீல் செக் பண்ண முடியும். ஈக்குவலைசர் பொறுத்த வரைக்கும் நான் இதில் ஆக்சுவலாக நிறைய சேஞ்சஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் உங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதில் இப்போ கூட ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் குறைச்சல் இல்லை. உனக்கு என்ன பார்த்துவோமா? போட்டுங்க. சரி, அப்போ நீ என்ன பண்ணணும், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ல இதை மட்டும் தூக்கி விட்டுருவேன், யாருக்கும் தெரியக்கூடாது. பாவி. சரி, இல்லை இது தானே யூடியூப் மியூசிக்.
ஐ வென்ட் டு பேக் டு யூடியூப் மியூசிக் ஃப்ரம் ஸ்பாட்டிஃபை பிகாஸ் ஆஃப் த ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர். ஓசியில் ஒரு 6 மாதம் வச்சுட்டு இருந்தேன், போயிடுச்சு. அதனால் இப்போ யூடியூப்கே வந்துட்டேன். என்னடா எல்லா பாட்டும் வித்தியாசமாக இருக்கு. நான் ஒரு மாதிரி வைப்பில் இருக்கேன் கொஞ்சம் நாளா. எக்ஸாம் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. நம்ம சொல்கிற நல்லா இருந்தால் சரி. தேங்க்யூ வெரி மச். இந்த பாட்டெலாம் கேட்டு எத்தனை நாள் வால்யூமில் இருக்குது? இந்த பாட்டெலாம் கேட்டு எத்தனை நாள் ஆகுது? ரஜினி முருகன் இந்த பாட்டு கேட்டு எத்தனை நாள் ஆகுது உங்களுக்கு? கேட்டதே இல்லைன்னாதீங்க. ஓகே, ஈக்குவலைசர் யாருக்கும் தரமாட்டேன், இல்லை தருவேன், நல்ல பையன்ட்டு. செம்ம ஃபிட்டுங்க இதில். எனக்கு நான் எப்போ பார்த்தாலும் நான் எது இந்த பட்ஸுன்னு கேட்டாலே எனக்கு வாயிலேருந்து வரலாம் ஃபிட்டு மட்டும்தான் வரும். நிஜமான ரொம்ப சரியான ஃபிட்டு. காதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இதை போட்டுட்டு இருக்கும்போது. ஜோக் என்னன்னா, பட்ஸ் ப்ரோக்கு அப்புறம் பட்ஸ் ப்ரோ 2 இந்த 2Lலாம் வந்து ஃபார்ம் ஃபேக்டர் மாறிடுச்சு. என்ன கேட்டால் நான் அது ரெண்டுமே யூஸ் பண்ணலை. எனக்கு வந்து இதோட ஃபார்ம் ஃபேக்டர் தான் பிடிச்சிருந்தது, இதோட ஃபிட்டு தான் பிடிச்சிருந்தது. பட்ஸ் ப்ரோ 2 நல்லா இருக்குது, ஆனால் இதளவுக்கு இல்லை. அது விழுந்துருமோன்ற ஒரு பயம், இதெல்லாம் அப்படியே காதில் ப்ளக் ஆகிடுது. சரி, கொஞ்சம் லைட்டாக மாற்றிருக்கேன். பியர் டிடெக்ஷன் இருக்குது, ஆட்டோ பாஸ் பிளே ஆகிடும். இந்த இதை இப்படி வச்சு இப்படி ஒரு திருப்பு நின்றுட்டான். ஓவரா செட்டப் பண்ணிட்டு இருக்கான். சரி, இப்போ ப்ளே ஆக ஆரம்பிச்சா. டச் கண்ட்ரோல்ஸ் இதாங்க. ஸ்வைப் பண்ணிங்கன்னா மேலே, இந்த ஸ்வைப் பண்ணால் கீழே, ஹோல்ட் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷனு, லெஃப்ட்டில் ஹோல்ட் பண்ணால் நான் கூகுள் அசிஸ்டன்ட். நான் மாற்றிக்கலாம், நான் அப்படி வச்சுருக்கேன். டபுள் டப் பண்ணால் நெக்ஸ்ட் சாங் போயிடும். ஆடியோ குவாலிட்டி மாஸ் நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஆடியோ குவாலிட்டி இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா டச் கண்ட்ரோல்ஸ். என்ன சென்சிட்டிவ்ங்க, மிஸ்டச்சே ஆகாது. நான் எத்தனையோ ஹெல்மெட் நிறைய போடுவேன், ட்ரைவ் பண்ண போதெல்லாம் உள்ளே இருக்கும், மிஸ்டச்சே ஆனது கிடையாது. செம்ம அக்யூரசி டச் கண்ட்ரோல். இது ரஜினி முருகன் சாங் தானே? ஆமாம். இல்லை, இதுலேயும் எப்படி இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன். போடுங்க. ஆக்சுவலாக இதில் ஆடியோ நல்லா இருக்குது. சரி, இன்னொன்று பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது, மைல்டா இருக்கும். அவர் ஈக்குவலைசர் போட்டு வச்சிருக்கிறதுனால தான் உனக்கு மாத்திருக்கேன். ரெண்டு ஒரே சிப் தான். வெயிட் பண்ணு, பெரிய டிஃபரன்ஸ் நான் ஒத்துக்க மாட்டேங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பட்ஸ் ப்ரோ 2 போயிடலாம், வருத்தப்படாது. சரியா? ஃபோன் கால்ஸ்க்கு கண்டிப்பாக பட்ஸ் ப்ரோ மாசு. ஆடியோ குவாலிட்டி ஓகே. ஏன் ஆடியோ குவாலிட்டி பற்றி இப்படி சொல்கிறேன்னா, இதை யாரும் வாங்கக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லல. இது வந்து எல்லாரையுமே கால்ஸ் ப்ளஸ் மியூசிக்கில் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். பட் அந்த மியூசிக்லேயே இன்னும் டீப் பேஸ் ப்ளஸ் செப்பரேஷன் வேணும் அப்படின்னு நினச்சா அது அப்படியே கேஸில் போடு. இப்போ கூட பாருங்க, இவர் பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபரேஷன். சரி, அதெல்லாம் ஆகட்டும், அதுக்கு அப்படியே கேஸில் போடு. கேஸில் போட்டு உன் ஃபேக்டை சொல்லு நீ. சரி, ஏன்னா இப்போதைக்கு இது மோர் தென் எனஃப்டா ஃபோன் கால்ஸ். அதனால தான் இது போயிட்டேன். இதில் சவுண்டு வித்தியாசமான சவுண்டு வருது. வேற ஒன்று இங்கே பேர் சரி. நம்ம இப்போ எப்படி பேசுறது? பட்ஸ் ப்ரோ நல்லா தான் இருக்கு, பட்ஸ் ப்ரோ 2 ரொம்ப நல்லா இருக்கு. சரி, பட்ஸ் ப்ரோ 2 நல்லா இருக்கு. சரியா? பட்ஸ் வால்யூம் லெவலே பயங்கரமா இருக்கா? சரி, இதை விடு. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இப்போ பட்ஸ் ப்ரோ 2 அதை விடு, அப்படி இருந்த மாட்டு அந்த இதெல்லாம் உண்டுடா. அது வந்து கால்ஸுக்கு செம்மையா ஒர்க் ஆகும். பிடிச்சிக்க. என்ன மேட்டர்னா, இது வந்து ஆக்சுவலா டேட்டா, நம்ம வந்து இப்போ ஒரு டேட்டா கொடுக்குறோம் மக்களுக்கு. ஏன்னா பட்ஸ் ப்ரோ 2 வந்து பட்ஸ் ப்ரோவோட எந்த இடத்துல நல்லா இருக்கு அப்படின்னா, கால்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட பட்ஸ் ப்ரோவே மாஸ் தான். ஸோ பட்ஸ் ப்ரோ 2வும் நல்லா பண்ணோம். ஆனா ஆடியோல வந்து வால்யூம் லெவல்ல லவுட்னஸ் வந்து இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, பட்ஸ் ப்ரோ 2ல வந்து ஃபிட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதான் ஃபார்ம் ஃபேக்டரே வேற மாதிரி இருக்கும். ஸோ லைட்டா திருகுனா ஒரு மாதிரி செட் ஆகும். அடுத்து இது வந்து பிக்சல் பட்ஸ் ஏ சீரிஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜென். இது ஏன் தெரியுமா, எனக்கு நான் இந்த ரெண்டுமே பார்க்கும்போது எனக்கு கால்ஸுக்குலாம் அது மாசா இருந்தது. நான் ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது கால்ஸுக்கு எப்பயுமே அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன், சைக்கிளிங் போகும்போது அந்த டைம்லலாம் அதுதான். பட் இதுவே நான் வந்து கால் பேச போறது இல்லை, எனக்கு மியூசிக் மட்டும் தான் அப்படின்னு தோணும்போது தலைவன் தான். ஏன்னா மியூசிக் இவன் மாஸ் பண்றானே, அது எப்படிங்க? ஆச்சரியமா இருக்குல்ல? கேளு புரியுது. இதுல மட்டும் மாஸ் பண்ணல, பட்ஸ் ப்ரோ 2 ஓட மாஸ் பண்ணோம். என்ன சொல்ல வரீங்க? இந்த டிசைன் திரும்ப வருமான்னு தெரியல. இங்க பாரு, வாய்ப்பே இல்ல. ஐஎம் டிசைன்ல இருக்கு பாரு. சரியா? அவன் தான் ஆமா ஜெனரேஷனுக்கு ஒரு டிசைன் மாத்துறான் போல. இந்த உள்ள இன்சர்ட் ஆகணும். ஓகே, கேனால் உள்ள போகும். ஆமா,
அதுவும் அதே மாதிரி இயர் கேனால் உள்ளே போகும். ஓகேயா, நல்லா ஃபிட் ஆயிடுச்சா? பக்காவாயிடுச்சு. இங்கே போய் ஃபுல் வால்யூம் போங்க. எப்படி இது எப்படி பட்ஸ் ப்ரோ அதை விட லவுட்னஸ்லாம் இது அதிகமாக இருக்குது? ஹவு? பட்ஸ் ஏ வந்து அதில் ஃபேக்ட் என்னென்னா, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன், ஸோ உனக்கும் அது புரியும். மீடியா ப்ளஸ் மைக்கா, அது ஒரு பெரிய தலைவலியா? சரி, ஓகே, ஆடியோ ஸ்கிப் கவுண்ட் டவுன். மீடியா ப்ளஸ் மைக் எதுக்குன்னா, இப்போ நான் பேசுகிறதும் கேட்கும் ப்ளஸ் இந்த ஆடியோவும் கேட்கும். ஓ, ஆனால் அதில் எதுலேயுமே கிடையாது. எனக்கு புரியல எதுக்கு இவனே இப்படி பண்ணுறான். நான் எப்படி இதுக்கு தானே ஃபீச்சர்ஸ் கட் பண்ணணும், அதுக்கே ஃபீச்சர் கட் பண்ணி வச்சிருக்கான். ஆக்சுவலாக இதில் பேஸ்லாம் பூஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ப்ரோ டூலையும் பண்ண முடியாது, ப்ரோலையும் அந்த அளவுக்குலாம் பண்ண முடியாது. ஆமாம், அதில் இருக்கிறதெல்லாம் வெறும் இந்த பேஸ் நார்மல் தான் அவ்வளோதான் இருக்கும். லைக் பேக் பேஸ் ஃப்ரண்ட் பேஸ்ன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் விடு. இங்கே பேரு அந்த எப்பயுமே இப்போ நார்மலாக இப்போ போடுற மியூசிக் எல்லாருமே பேஸ் பூஸ்டடாக தான் போடுறாங்க. இப்போ இதில் பாரு, நீ பவரோஸா 5 டேச்சர் கிறிஸ்பாக இருக்குது, பேஸும் நல்லா இருக்கு. இங்கே பேர் மாஸ் மாஸ். ஓகே, இப்போ ஒரு வால்யூம் ஒரு 70% அப்படி தான் இருக்கும். பக்காவாக இருக்குது. இது செம்ம லெவல், செம்மையாக இருக்கா? எனக்கு இப்போ 2Aலேயும் இந்த மாதிரி தானே? அப்போது தெரியலையே. 2A வந்து 2 டிசைன் தான், 2 ப்ரோ 2ஓட டிசைன். அதுதான் நான் இந்த இது சொல்கிறேன். இருக்கான்னு தெரியலையே, நான் அதனால தான் க்யூரியஸாக இருக்கேன்னு போன வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி. எனக்கு ஒரு டவுட், இப்போ இது இந்த மாதிரி இவ்வளோ வால்யூம் அதிகமாக இருக்கிறது காரணம் இந்த IM ஸ்டைலா? IM ஸ்டைல் வந்து பேஸ் ஆப்ஷனா? இல்ல IM ஸ்டைல் வந்து செமையா இருக்கு. பிளஸ் அந்த பேஸ் ஆப்ஷன் உண்மைதான். அது வந்து கேனல் மேலே நின்றுவாங்க. இது உள்ள நம்ம IMலாம் உள்ள போவோம்ல, அந்த மாதிரி ஃபிட். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி விடு. இது புரியல. இப்போ ஏன் ஏவை விட ப்ரோ தானே ஆக்சுவலா நல்லா இருக்கணும்? ஃபீச்சர்ஸ் வைஸ்னா இல்ல, ஏ விட ப்ரோ எதுலலாம் நல்லா இருக்குன்னா, மியூசிக் ஓகே, அப்புறம் ட்வீட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு சில அடிஷனல் அட்வான்டேஜஸ். ஆனா மியூசிக் மட்டுமே வெச்சுக்கோங்களேன். மியூசிக் மட்டும்னா இதுதான் நல்லா இருக்குன்றதை நான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. பட் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு பட்ஸே இவ்வளவு நல்லா இருக்கும்னு தெரியாது. மேபி அடுத்த ஏக்கு அப்புறம் தானே இது வந்தது. எது? பட்ஸ் ப்ரோ. பட்ஸ் ப்ரோ, ஆமா, ஏ வந்துச்சு. பிக்சல் பட்ஸே, அப்புறம் பட்ஸ் ப்ரோ வந்துச்சு. அப்ப ஏதா ஃபார்ம் பண்ணி பிக்சல் பட்ஸ் ப்ரோ, அப்புறம் ஏ வந்துச்சோ. சரி, ஒண்ணு நான் கூகுள் அடிப்பேன். இல்ல, ஏ வந்து ஒரு டைப்பான ஒரு ப்ராடக்ட். 2A இப்படிதான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோல ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னா, இப்போ பட்ஸ் ப்ரோ வந்து அந்த பிரீமியம்னஸ் ஃபார் ஷோர், பேட்டரி லைஃப் இதோட பட்ஸ் ப்ரோ பெட்டர், அவுட்டோர் கால்ஸ் பெட்டர். ஸோ இதெல்லாமே வந்து பட்ஸ் ப்ரோ. பட்ஸ் ப்ரோ 2 போனா அவுட்டோர் கால்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம். பிளஸ் ஃபிட் வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கலாம். அடுத்து என்னன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆடியோ, வால்யூம் லெவலும் கொஞ்சம் இது ப்ரோ கம்பேர் பண்ணும்போது ப்ரோ 2 அதே மாதிரி ப்ரோவோட ப்ரோ 2ல வந்து பேஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா இருக்கும். ஆனா பட்ஸ் ஏ அப்படின்னா ரெண்டு பேரையும் குறுக்க பூந்து மேல போயிடும். இது வந்து எனக்கே தெரியாது, ஆனா நான் இதெல்லாம் பண்ணுவேன். இது வந்து இதுல மட்டும் தான் சொதப்போம். எதுலன்னா கால்ஸ், இன்டோர் கால்ஸ் ஓகே, அவுட்டோர் கால்ஸ் வேலைக்கு ஆகாது. நல்லா இருக்கு, வெரி குட், நைஸ். ஆனால் அதான் ஆடியோ லெவலில் வந்து இது ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு புரியல. ஆனால் இது ஆடியோ நல்லா இருக்கு. பட்ஸ் ப்ரோவோட பட்ஸ் ப்ரோ 2ல வந்து வால்யூம் லெவல் உங்களுக்கு ரொம்ப வால்யூம் அதிகமாக பிடிக்கும், பேஸ் இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். கண்டிப்பாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட்ஸ் ப்ரோ 2 இப்போ ரேட்டு கம்மி தாங்க, 13,000 இருக்குது. இதில் ஜோக் என்னன்னா, இப்போது 2Aவும் பட்ஸ் ப்ரோ 2வும் ஒரே ரேட்டு. அது வந்து கொஞ்சம் ஜோக் தான். அது என்ன கருமும் புரியல. சரி, இவங்களோட பிரைசிங் அல்காரிதம் எப்பயுமே ஜோக் தான். இந்த ப்ராடக்ட் பற்றி இப்போ சொல்ல காரணம் என்னன்னா, மேபி செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போஸ் யாராவது வாங்கிட்டு பெருசாக யூஸ் பண்ணாமல் எல்லாருக்குமே அது செட் ஆகுமான்னு கேட்டால் அதுவும் ஒரு கொஸ்டினபிள். ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான டிசைன் பிடிக்காது, ப்ளஸ் உள்ள போகுது இல்லையா, அதுவும் சிலருக்கு பிடிக்காது. இஎன்சி ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போனா வண்டிலாம் ஓட்டும் போது. ஸோ அதனால் இது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. இல்லைனா நீங்கள் இதுக்கு போயிடலாம், சேஃப் ஸ்வீட் பாட். ஒரு 7,000 ரூபாய்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஹெட்செட் ஆஃபரில் வந்து இப்போ கூட இந்த ரேட். ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, இந்த பிக்சல் பட்ஸ் எல்லாத்தையும் காட்டிலும் நம்ம வந்து OnePlus Buds Pro 3 பற்றி கவர் பண்ணியிருப்போம். அது இப்போ ஆஃபர்லாம் போட்டால் 7,300 அப்படி வரும். அங்கே இருக்காங்க. அவன் வந்து மியூசிக்கு அதுக்கெல்லாம் செமையாக இருப்பான். பட் எனக்கு தெரிஞ்சு Buds Pro 2 இருக்கு இல்லையா, இதில் பிக்சலில் ஃபிட்டு கம்ஃபர்ட். அதான் மியூசிக்னா அது டோட்டலாக தனி. ஆனால் இப்போ இவரே என்ன சொல்லுவார், நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அந்த மாதிரி டைம்லலாம் உட்காந்து நீங்கள் அதெல்லாம் நோட்டீஸே பண்ண போகிறது இல்லை. ட்ராவலுக்கு அந்த மாதிரி டைம்லலாம் நானே அதை தான் யோசிச்சேன். நான் அதை யோசிச்சு தான் இதுக்கு போயிட்டேனே. நான் மெயினாக போனதுக்கு ரீசனாக அதுதான். ஸோ அப்படி யோசிச்சு பார்த்தா எனக்கு இது ரொம்பவே, எனக்கு இதில் இப்போ ஃபீச்சர்ஸ் தானே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவை. ஆமாம் ஆமாம். எனக்கு ஒரு கூகுள் அசிஸ்டண்ட்டை வெயிட் பண்ணுறதுலாம் ரொம்ப முக்கியம். நான் இப்போ ட்ரைவ் பண்ணிருக்கேன்,
பண்ணிட்டு போட்டு நான் அடுத்த பாட்டு போ, இந்த பாட்டை ப்ளே பண்ணு, இவருக்கு கால் பண்ணு, முடிஞ்சுல எனக்கு வேலை. இல்லை அதெல்லாம் உண்மைதான். ஸோ அதான் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போறீங்கிறது தான் பாயிண்ட். ப்ளஸ் இந்த 3 பட்ஸுக்கு இடையில எப்படி டிஃபரன்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு வந்து நரேஷ் மூலமாக சொல்லணும்னு பார்த்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ரைட்டுங்க, வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பிக்சல் இருக்கீங்க, பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரைட்டா? ஓகே, பார்க்கலாம். பை. ஓகே, எத்தனை கோழி முட்டை இருக்கு பாத்தியா? 3 கோழி முட்டை. அதான்.